நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான் ஒரு மாபெரும் மார்க்கத்தை இந்த உலகுக்கு வழிகாட்டியாக தந்தது மாத்திரமல்லாமல் அதை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேரையும் தன்னுடைய தோழர்கள் என்கிற வார்த்தையை கொண்டு அழைத்த காட்சியை நாம் பார்க்க முடியும். காலில் காயம் வந்தா உடம்பு முழுக்க வலிக்கிறது, கண்ணில் காயம் வந்தா உடம்பு முழுக்க வலிக்கிறது. இப்படி உடம்பில் ஒரு பகுதியில் காயம் ஏற்பட்டால் எப்படி முழு உடம்புக்குமே அந்த வலியை தாங்கிக் கொள்கிறதோ அது மாதிரி முஸ்லிம்கள் அத்தனை பேருமே ஒரு உடலை போன்றவர்களாக இருப்பார்கள். அவங்கள யாருக்காவது ஒரு கஷ்டம் துன்பம் என்று சொன்னால் முழு மனித சமூகமும் முழு முஸ்லிம்களுமே அதை தங்களுக்கு ஏற்பட்டதாக ஏற்றுக்கொள்வார்கள் என்கிற விதமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய உம்மத்தை பற்றி பேசுகிற நேரத்தில் பேசுகிறார்கள். நீங்க சொல்ற மாதிரி தான் நீங்க நடப்பீங்களாக இருந்தால், இந்த சொல்றீல்ல நான் சேர்ந்து போறேன், அவங்க தான் வெட்டி போறாங்க, நான் பொறுத்து போறேன், என்ன கணக்கெடுக்கிறாங்க என்றெல்லாம் சொல்றீல்ல, இதுதான் நிஜமாக இருந்தால் நீங்க செய்வதுதான் சரியானது. நீங்க அவர்களுடைய வாயில சுடு சாம்பலை திணிப்பதற்கு நிகரானது அது. நம்ம இப்படி விட்டு கொடுத்து போனோம்னு வைங்க, நம்ம கூட ஒரு மலக்கு இருப்பாராம், நம்ம நினைச்சுக்க வந்துருமா நான் என்ன கேனப்பாயலா அப்படியெல்லாம் விட்டு கொடுத்து போறதுக்கு எனக்கு கௌரவம் இல்லையா, எனக்கு மரியாதை இல்லையா, நான் ஊருக்குள்ள கொஞ்சம் கெத்தா இருக்க வேணாமா, எல்லாத்தையும் அப்படி விட்டு போக முடியுமா அப்படின்னு நினைக்கிறோம்ல, அதை நினைக்கவே கூடாது. நம்ம கேனப்பயல் கிடையாது, நம்ம கூட ஒரு மலக்கு இருக்கிறாரு, கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுனால ஏதாவது குறைஞ்சிருமா? யாருக்கு நிறைய அருள்வளம் கிடைக்கணும்னு நினைக்கிறீர்களோ, யாருக்கு வாழ்நாள் நீடிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, ஆயுள் கூட கிடைக்கணுமா? ஆயுள் கூட கிடைக்கணும்னா நீங்கள் உறவுகளை சேர்ந்து நடக்க வேண்டும். எல்லாரையும் பகைச்சு போட்டு 100 வருஷம் வாழ்ந்து என்னத்தை செய்ய போறோம்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பாத். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்புமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தின் 30 நோன்புகளை நோற்று முடித்தவர்களாக ரமலான் மாதத்தினுடைய 30 நோன்புகளுக்கு பிறகு கடமையாக்கப்படுகிற புனிதமான பெருநாளுடைய தொழுகையை முடித்தவர்களாக நாம் எல்லாம் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அருமையான புனிதமான சந்தர்ப்பத்திலே திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு காட்டி தந்த சில வழிமுறைகளை, மார்க்க தெளிவுகளை நாம் தெரிந்து கொள்வது கட்டாய கடமையாக இருக்கிறது. உலகம் முழுவதும் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை முடித்து பல நாடுகளிலும் இன்றைய தினமும் நேற்றைய தினமும் புனிதமிக்க இந்த பெருநாள் கொண்டாடப்படுகிற இந்த சந்தர்ப்பத்திலே இஸ்லாமிய மார்க்கம் நமக்கெல்லாம் சொல்லித்தருகிற ஒரு முக்கியமான விவகாரம் என்னவென்று சொன்னால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் யாரெல்லாம் இஸ்லாமியர்களாக முஸ்லிம்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் இஸ்லாம் சகோதரர்கள் என்கிற ஒரு அற்புதமான வார்த்தையை கொண்டு அழைக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எடுத்துக்கொண்டால் உலகத்திலே பல மார்க்கங்களையும் கொள்கைகளையும் சித்தாந்தங்களையும் சொல்லக்கூடிய பல பேரையும் இந்த உலகம் கண்டிருக்கிறது. இப்படி ஒரு மார்க்க கொள்கையை சொல்லக்கூடிய ஒருவர், மார்க்க கொள்கையை பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒருவர், அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களை சீடர்கள், அவர் குருவாக இருப்பாரு, அவரை ஏற்றுக்கொண்டவர்களை சீடர்களாக பக்த கோடிகளாக வைத்துக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான் ஒரு மாபெரும் மார்க்கத்தை இந்த உலகுக்கு வழிகாட்டியாக தந்தது மாத்திரமல்லாமல் அதை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேரையும் தன்னுடைய தோழர்கள் என்கிற வார்த்தையை கொண்டு அழைத்த காட்சியை நாம் பார்க்க முடியும். நம்ம இன்னைக்கு சஹாபாக்கள் என்கிற அரபி வார்த்தையினால சொல்லக்கூடிய அந்த வேர்டுக்குரிய மொழிபெயர்ப்பு தோழர், நண்பர்கள் என்கிற வார்த்தையை கொண்டுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னோடு தன்னுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களை அழைத்தார்கள் என்பதை இந்த இடத்திலே நாம் கவனிக்க வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், இஸ்லாம் என்பது இந்த கொள்கையை மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்லுகிற அதே நேரத்தில் ஏற்றுக்கொள்ளுகிற அத்தனை பேரும்
சகோதரர்களாக, நண்பர்களாக, உறவுகளாக இந்த உலகத்தில் வாழ்க்கையை கழிக்க வேண்டும். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் முஸ்லிமு அகுல் முஸ்லிம் என்றார்கள். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன் ஆவான். இன்னொரு சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமியர்களை பற்றி, மூமின்களை பற்றி பேசுகிற போது, மூமின்கள் அத்தனை பேருமே ஒரு உடலை போன்றவர்கள். உடம்புல ஒரு பகுதிக்கு காயம் ஏற்பட்டால் எப்படி அடுத்த பகுதி அந்த வலியை ஏற்றுக்கொள்கிறதோ, கை வெட்டுப்பட்டா உடம்பு முழுக்க வலிக்கிறது, காலில் காயம் வந்தா உடம்பு முழுக்க வலிக்கிறது, கண்ணில் காயம் வந்தா உடம்பு முழுக்க வலிக்கிறது. இப்படி உடம்பில் ஒரு பகுதியில் காயம் ஏற்பட்டால் எப்படி முழு உடம்புக்குமே அந்த வலியை தாங்கிக் கொள்கிறதோ, அது மாதிரி முஸ்லிம்கள் அத்தனை பேருமே ஒரு உடலை போன்றவர்களாக இருப்பார்கள். அவங்கள யாருக்காவது ஒரு கஷ்டம் துன்பம் என்று சொன்னால் முழு மனித சமூகமும் முழு முஸ்லிம்களுமே அதை தங்களுக்கு ஏற்பட்டதாக ஏற்றுக்கொள்வார்கள் என்கிற விதமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய உம்மத்தை பற்றி பேசுகிற நேரத்தில் பேசுகிறார்கள். இதெல்லாம் எதுக்காக சொல்லி தர்றாங்கன்னு சொன்னா, நாம் இந்த உலகத்திலே வாழுகிற காலகட்டத்தில் ஒருவருக்கொருவர் பாசம் செலுத்தக்கூடியவர்களாக, நண்பர்களாக, அன்பர்களாக, உறவுகளாக, ஒற்றுமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லுகிறார்கள். சஹீஹுல் புகாரிலே வரக்கூடிய ஒரு அற்புதமான நபிமொழியிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிற செய்தி என்னவென்று சொன்னால், ஒருவருக்கு ஒருவர் கோபம் கொள்ளாதீர்கள். வாழுகிற நேரத்தில் சண்டை, சச்சரவு, பிரச்சனை எல்லாமே வரும். வருகிற போது ஒருத்தரோடு ஒருத்தர் கோபப்படாதீங்க, ஒருவரோடு ஒருவர் பொறாமை கொள்ளாதீர்கள், ஒருவரோடு இன்னொருவர் பிரச்சனைப்பட்டு கொள்ளாதீர்கள். அல்லாஹ்வினுடைய அடியார்களே, நீங்கள் சகோதரர்களாக இருங்க அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். கோபம் கொள்ளாதீங்க, பொறாமப்படாதீங்க, பிரச்சனை பண்ணாதீங்க, அத்தனை பேருமே சகோதரராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு முஸ்லிமும் இன்னொரு முஸ்லிமோடு 3 நாட்களுக்கு மேல் பேசாமல் இருக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நபிமொழி எவ்வளவு தூரம் ஆழமாக நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கப்படுகிறது. எல்லாருடைய வாழ்க்கையிலும், அது நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், அத்தனை பேருமே இந்த நபிமொழியை சற்று நேரம் யோசித்து பார்க்க வேண்டும். ஏன்னா ஒரு புனிதமான நாளில் இருக்கிறோம், சந்தோஷமான நாளில் இருக்கிறோம், மகிழ்ச்சி பெருக்கெடுத்து ஓடக்கூடிய நாளில் இருக்கிறோம். இந்த நாள் என்பது கோபங்கள் மறக்கப்பட வேண்டிய நாள், சண்டைகள் நீங்க வேண்டிய நாள், பிரச்சனைகள் இல்லாமலாக வேண்டிய நாள், அத்தனை பேரும் ஒன்றோடு ஒன்று சேர வேண்டிய ஒரு நாளாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுவோம்? சகோதரனோடு சகோதரன் பேசுவதில்லை, அண்ணனுக்கும் தம்பிக்கும் பிரச்சனை, தகப்பனாருக்கும் மகனுக்கும் பிரச்சனை, தாய்க்கும் மகளுக்கும் பிரச்சனை. ஒரு பக்கத்து வீட்டுக்காரனோட இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரர் பேச மாட்டார். சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கும், ஒரு குழந்தை பிரச்சனையா இருக்கும், ஒரு வேலி பிரச்சனையா இருக்கும், கோழி பிரச்சனையா இருக்கும். இந்த பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு வருஷக்கணக்காக முகத்துல கூட முழிக்க மாட்டேன், சாகிற வரைக்கும் பேச மாட்டேன், மவுத்துல தான் முழிப்பேன், இப்படியெல்லாம் பேசக்கூடியவர்களை சர்வசாதாரணமாக பார்க்க முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு முஸ்லிமோடு இன்னொரு முஸ்லிம் 3 நாட்களுக்கு மேல பேசாம, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உன்னோட கோபத்தை ஒரு 3 நாளோட கட்டுப்படுத்திக்க, அதுக்கு மேல கோபத்தை காட்ட போயிடாத. இப்படி சொல்லி தருகிற மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாமியர்கள் என்று மாறுதட்டக்கூடிய நாம் தான் பல கட்டங்களிலே இப்படியான செயல்பாடுகளை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து விடுகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு மனிதர் வருகிறார். நம்மள மாதிரியே ஒரு ஆளு, நம்ம காலத்தில் நடக்கிற மாதிரியே ஒரு சம்பவம் வந்து என்ன சொல்ல, நம்ம ஒரு பிரச்சனை வந்தா சேர்ந்து போங்களேன்னா எந்த பதில சொல்லுவோமோ அதே மாதிரி ஒரு ஆளு ரசூலுல்லாஹ் இடத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, எனக்கு சில உறவினர்கள் இருக்கிறார்கள், மாமா, மச்சான், பெரியப்பா, சித்தப்பா, அந்த மாதிரி உறவினர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இந்த உறவினர்களோடு நான் ரொம்ப சேர்ந்து வாழுகிறேன், அவங்களோட சேர்ந்து தான் போறேன், அவங்களோட நான் பிரிஞ்சு போறதுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் அவர்கள் என்னை துண்டித்து விடுகிறார்கள். நான் சேர்ந்து போக நினைக்கிறேன், ஆனால் அவங்க சேர்ந்து போக மாட்டேங்கிறாங்க, அவங்க சண்டை பிடிச்சிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நான் எல்லாமே நல்லது தான் செய்கிறேன், நான் நல்லது தான் செய்கிறேன் அவங்களுக்கு, ஆனால் அவங்க எனக்கு நல்லது செய்யலை, எனக்கு குற்றம் தான் இழைக்கிறார்கள், எனக்கு பாவம் தான் செய்கிறார்கள், நான் பொறுத்து கொள்கிறேன். அவ்வளவு பொறுத்து போனாலும் அவர்கள் என்னை கண்டுகொள்வதில்லை. இது எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனையா இல்லையா? நான் சேர்ந்து போறேன், அவங்க என்ன வெட்டி போறாங்க, நான் கோபப்படாம இருக்கிறேன், அவங்க கோபப்படுறாங்க, எனக்கு நிறைய குற்றம் இழைக்கிறாங்க, நான் பொறுத்து போறேன், எவ்வளவுதான் நானும் பொறுத்து போறது?
எவ்வளவு பொறுத்து போனாலும் அவங்க என்ன கண்டுக்கிறாங்களும் இல்லை, கணக்கெடுக்கிறாங்க இல்லை, மதிக்கிறாங்க இல்லை. இதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து சொல்லுகிறார். சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொல்ற மாதிரி தான் நீங்க நடப்பீங்களாக இருந்தால், இந்த சொல்றீல்ல நான் சேர்ந்து போறேன், அவங்க தான் வெட்டி போறாங்க, நான் பொறுத்து போறேன், என்ன கணக்கெடுக்கிறாங்க என்றெல்லாம் சொல்றீல்ல, இதுதான் நிஜமாக இருந்தால் நீங்க செய்வதுதான் சரியானது. நீங்க அவர்களுடைய வாயில சுடு சாம்பலை திணிப்பதற்கு நிகரானது. அது தணல் இருக்கும்ல, நெருப்பு தணல், அதை எடுத்து அவங்களோட வாய்க்குள்ள போடுற மாதிரி வேலையைத்தான் நீங்க பாக்குறீங்க. அவன் ஒரு கட்டம் ஆகும்போது, ஏண்டா நம்ம எப்படியெல்லாம் நடந்தோம், இவ்வளவு கேவலமாக நடந்தோம், அசிங்கமாக நடந்தோம், ஆனா நம்மளோட ரொம்ப பாசமாக அன்பாக ஒட்டி உறவாடி விட்டு போய்விட்டானே என்று சொல்லி வெட்கி தலை குனிகிற நிலை ஏற்படும். அதனால நீ இப்படியான பண்புகளோடு இருக்கிற காலம் வரைக்குமே உன்னிடத்தில் ஒரு மலக்கு இருப்பார். நம்ம இப்படி விட்டு கொடுத்து போனோம்னு வைங்க, நம்ம கூட ஒரு மலக்கு இருப்பாராம். ஆனால் நம்ம என்ன நினச்சிக்க வந்துருமா, நான் என்ன கேனப்பாயலா அப்படியெல்லாம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு எனக்கு கௌரவம் இல்லையா, எனக்கு மரியாதை இல்லையா, நான் ஊருக்குள்ளே கொஞ்சம் கெத்தா இருக்க வேணாமா, எல்லாத்தையும் அப்படி விட்டு போக முடியுமா அப்படின்னு நினைக்கிறோம்ல. அதை நினைக்கவே கூடாது. நம்ம கேனப்பயல் கிடையாது, நம்ம கூட ஒரு மலக்கு இருக்கிறாரு. கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுனால ஏதாவது குறைஞ்சிருமா, ஏதாவது இல்லாமல் போயிருமா, இருக்கிற சொத்தை நம்ம இழந்துருவோமா, தாயோடு சண்டை, ஏம்மா மன்னிச்சுக்குங்கம்மா இனிமே நான் உங்களோட சண்டை பிடிக்க மாட்டேன்னு இணைஞ்சு போறதுனால நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா, இருக்கிற வண்டி இல்லாம போயிருமா, இருக்கிற சொத்து இல்லாம போயிருமா. தகப்பனார் பேசுவதில்லை, தகப்பன்ட்ட போங்க, போய் மன்னிப்பு கேளுங்க. நல்ல நாள், மிக முக்கியமான நாள் இன்றைய பெருநாள் தினம் என்பது. யாரோடையாவது கோபம் தாபம் பிரச்சனை ஒட்டி உறவாட முடியலையா, இன்றைய நாளை அதற்குரிய வாய்ப்பாக பயன்படுத்த வேண்டும். ஒரு சான்ஸா கூட பயன்படுத்திக்கலாம்ல. பெருநாள் தினம் எப்படியாவது போய் பேசுவேணுமா, நல்லா இருக்கிறீங்களா, சிராத்தை சொல்லியாச்சு, முடிஞ்சு போச்சு. சிராத்தை கொண்டு ஆரம்பிப்பவர் பெருமையை விட்டு நீங்கியவருங்கிறாங்க ரசூலுல்லாஹ். சிராக்கள் அவனுக்கெல்லாம் நான் சலாம் சொல்ல மாட்டேனே, அவன் நான் யாரும் பாங்க, சலாம் சொல்வதையே சலாம் சொல்ல மாட்டேன் என்று பேசுகிற அளவுக்கு நிலைமை இருக்கும். ஆனா என்ன ரசூலுல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகிற சகோதரத்துவம் என்ன, என்ன நடந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் அதை தாங்கி கொண்டு விட்டு கொடுப்போடு போக வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு நமக்கே எல்லாவற்றுக்கும் சொல்லுகிறார்கள் பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், பதிலுக்கு பதில் உறவாடுகிறவன் உண்மையிலேயே உறவை பேணுகிறவன் இல்லை. என் வீட்டுக்கு வந்தா நான் உன் வீட்டுக்கு வருவேன், என் வீட்டு கல்யாணத்துக்கு வந்தா உன் வீட்டு கல்யாணத்துக்கு வருவேன், என்னோட சிரிச்சு பேசினா நான் சிரிச்சு பேசுவேன். இப்படி செய்வதற்கு பெயர் நீங்கள் அன்பு பாராட்டுகிறவர் இல்லை, நீங்கள் உறவை சேர்ந்து நடப்பவர் இல்லை, நீங்கள் நெருக்கமானவர் ஒற்றுமையானவர் என்பதற்கான அர்த்தம் இல்லை அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. உறவு முறிந்தாலும் அந்த உறவோடு இணைவதற்கு யார் தயாரோ அவர்தான் உறவை பேணுகிறவர். இன்னும் சொல்ல போனா இப்படியான இந்த உறவுகளை சேர்த்து நடக்கிறதுல உலகத்தில் பெரிய ஒரு கிஃப்ட் இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி சஹீஹுல் புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யார் தன்னுடைய வாழ்க்கையில ரிஸ்க் அதிகமாக கிடைக்கணும்னு நினைக்கிறாரோ, எல்லாருக்கும் தேவைதானே, நிறைய சம்பாதிக்கணும், வாகனம் வேணும், வீடு வேணும், வாசல் வேணும், அது வேணும், இது வேணும், யாருக்கு வேணாம்னு இருக்கு. உலகத்தில் ஆசைப்படாதவங்க யாராவது இருக்கிறானா? அப்படி யாரும் கிடையாதுல்ல. அதனால அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஆதமுடைய மகனுக்கு வீட்டுக்கு முன்னாடி ஒரு 2 ஆறு ஓடிக்கிட்டு இருந்தா கூட இன்னொன்று கிடைக்காதான்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். வீட்டுக்கு முன்னாடி 2 ஆறு தங்கத்துல ஓடும், 2 குளம் கிடையாது, 2 டேம் கிடையாது. ரசூலுல்லாஹ் அதெல்லாம் சொல்லல, ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆறை சொல்கிறார்கள், ரிவரை சொல்றாங்க. அப்படி ஓடிக்கிட்டு இருக்குது, ஓடிக்கொண்டிருக்கிறது திரும்ப புதுசா வரும்ல, புதுசா வருகிற 2 இருக்குது, ஆனா இன்னொன்று கிடைக்காதான்னு நினைப்பானா. அதான் மனித இயல்பு, ஆசை விட்டு போகாதுல்ல. இப்படி நம்ம எல்லாருமே பொருளை தேடக்கூடியவராக சம்பாதிக்கணும், உழைக்கணும், நிறைய ரிஸ்க் கிடைக்கணும் நினைக்கிறோம்ல. இப்படி யாரெல்லாம் தங்களுடைய வாழ்நாளில் ரிஸ்க் கிடைக்க வேண்டும், தங்களுக்கு அருள் பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ, இது ஒரு ஆசை. 2வது ஆசை என்ன தெரியுமா? மனிதனுக்கு 2 ஆசை இருக்கு. ஒன்று நிறைய சம்பாதிக்கணும், நிறைய பொருள் சேர்க்கணும், இது ஒரு ஆசை, நிறைய பரக்கத்து கிடைக்கணுங்கிறது. அதை விட பெரிய ஆசை என்ன தெரியுமா? இதெல்லாம் சம்பாதிச்சாச்சு, அடுத்து என்ன? சம்பாதிச்சா எல்லாரும் ஒரு 60 வருஷம் வாழ்றான்னா நான் ஒரு 100 வருஷம் வாழ்ந்துக்கிறேன், நான் ஒரு 150 வருஷம் வாழ கிடைச்சா, ஒரு 200 வருஷம் வாழ கிடைச்சா எப்படி இருக்கும்? சம்பாதிச்சிட்டோம், அதை அனுபவிக்கணும்ல. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், யாருக்கு நிறைய அருள்வளம் கிடைக்கணும்னு நினைக்கிறீர்களோ, யாருக்கு வாழ்நாள் நீடிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, ஆயுள் கூட கிடைக்கணுமா? ஆயுள் கூட கிடைக்கணும்னா நீங்கள் உறவுகளை சேர்ந்து நடக்க வேண்டும். எல்லாரையும் பகைச்சு போட்டு 100 வருஷம் வாழ்ந்து என்னத்தை செய்ய போறோம்? மாமாவோட பேசுறதில்ல,
மருமகனோட பேசுறதில்ல, பெரியப்பாவோட பேசுறதில்ல, சித்தப்பாவோட சண்டை, மனைவியோட பிரச்சனை, குடும்பத்தோட பிரச்சனை. இந்த ஆளு 100 வருஷம் வாழ்ந்தா என்ன, 150 வருஷம் வாழ்ந்தா என்ன, ஏதாவது பலன் இருக்குமா? அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீண்ட காலம் வாழணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களா? நிறைய சொத்து செல்வம் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களா? குடும்பத்தோட சேர்ந்து நடங்க, உறவுகளோட சேர்ந்து நடங்க, ஒட்டி நடங்க. எனவே இப்படியான பெருநாள் போன்ற சந்தர்ப்பங்கள் என்பது எல்லோருமே மகிழ்ச்சியாக இருக்கிற நேரம், அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிற நேரம். இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு நாம் யாரோடெல்லாம் பகையாளிகளாக இருக்கிறீர்களோ, உம்மாவோட பகையா உடனே ஃபோன் போட்டு பேசுங்க, நேரில் போய் பேசுங்க. அக்கா தங்கச்சியோட பிரச்சனையா உடனே போய் பேசுங்க. இன்றைய நாளை பயன்படுத்தி பிரிந்தவர்களோடு இணைந்து கொள்ளுகிற, சண்டைகளை தீர்த்து கொள்ளுகிற, கோபங்களை இல்லாமல் ஆக்கிக் கொள்ளுகிற, அமைதியை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நாளாக இன்றைய நாளை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அப்படியான ஒரு அற்புதமான நாளாகத்தான் இந்த நாள் இருக்கிறது. நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கம் அப்படியான ஒரு அற்புதமான மார்க்கமாக இருக்கிறது. எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு உறவுகளை சேர்ந்து நடக்கிற உன்னதமான மக்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து நாளை மறுமையிலும் வெற்றி பெறுவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.